Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லை மாவட்டம் தச்சநல்லூரில் ஓட்டுநர் மதுபோதையில் கல்லூரி பேருந்தை இயக்கியதால் எதிரே வந்த ஆட்டோ மீது மோதி விபத்திற்குள்ளானதில் பள்ளி குழந்தைகள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். நெல்லை மாவட்டம் சுத்தமல்லியை சேர்ந்த இசக்கியப்பன் 30 வயதான இவர் தச்சநல்லூர் அருகே இருக்கக்கூடிய தாமிரபரணி பொறியியல் கல்லூரி என்ற கல்லூரியில் பஸ் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இன்று காலை வழக்கம் போல் மாணவர்களை பஸ்ஸில் அழைத்துக் கொண்டு கல்லூரிக்கு செல்வதற்காக சுத்தமல்லியில் இருந்து இசக்கியப்பன் புறப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவர் மது போதையில் இருந்த நிலையில் தட்டு தடுமாறிதான் இந்த பஸ்ஸை இயக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே நெல்லை கடையம் சாலையில் இருக்கக்கூடிய சுத்தமல்லி பகுதியில் எதிரே பள்ளி மாணவர்களை அழைத்து வந்த ஆட்டோ மீது அதிவேகத்தில் இந்த கல்லூரியின் பேருந்தானது மோதியது. இதில் ஆட்டோ சாலையோரமாக இருந்த பள்ளத்தில் தலைக்குப்பர கவிழ்ந்ததில் ஆட்டோவில் இருந்த டிரைவர் மற்றும் 3 பள்ளி குழந்தைகள் ஆட்டோவில் இருந்து வெளியே தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதில் ஆட்டோவின் முன்பக்க கண்ணாடி உடைந்து சுக்கு நூறானது. இந்த விபத்தை அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த பொதுமக்கள் பார்த்து ஓடி வந்து காயமடைந்த மாணவர்களையும் அங்கிருந்த ஆட்டோ டிரைவரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது பொறியியல் கல்லூரி பஸ்ஸில் மது போதையில் என்ன நடந்தது என்று கூட தெரியாத அளவிற்கு டிரைவர் இருக்கையில் அமர்ந்திருந்ததாகவும் பொதுமக்கள் கூறியிருக்கிறார்கள். இது குறித்து உடனடியாக சுத்தமல்லி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் அங்கு விரைந்து வந்து டிரைவரை கீழே இறக்கிய போது அவரால் எழுந்து நிற்க கூட முடியாத அளவிற்கு மது போதையில் இருப்பதை போலீசாரும் உறுதி செய்திருக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் அந்த பகுதியில் விபத்தை ஏற்படுத்திய டிரைவரை சூழ்ந்து கடினமான வார்த்தைகளால் திட்ட ஆரம்பித்தார்கள். இதனால் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த டிரைவரை மோட்டார் சைக்கிளில் வைத்து அழைத்து போலீசார் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று அங்கு ஒரு தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். குடிபோதையில் பஸ் டிரைவர் இசக்கியப்பன் பஸ் இயக்கியது தெரிய வந்துள்ளதால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் காயமடைந்த பள்ளி குழந்தைகள் மற்றும் ஆட்டோ டிரைவருக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.